இப்போ முந்தானேத்து சீமான் அவர்கள் பனைமரத்தில் ஏறி கல் இறக்கியிருக்காங்க, அவர் மேலே கேஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வாதம் போய்கிட்டு இருக்கு. நிறைய நியூஸ் சேனல்லாம் பார்க்குறோம். ஆனால் இப்போ கல் நல்லதா நல்லது இல்லையா, அது கொண்டு வரலாமா வரக்கூடாதா, நிறைய பேர் அதில் நிறைய சத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டாஸ்மாக் பதிலாக கல்லே விற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி உண்மைதான். கல்லில் பொட்டாசியம், அயன், கால்சியம், விட்டமின் பி, நிறைய ப்ரோபயோட்டிக் இருக்கு. ஆனா கல்லை எப்படி பருகணுன்றதுக்கு ஒரு விதிமுறை இருக்கு. இப்ப கல்லு உருவாகின உடனே 2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சோம்னா அதில் உள்ள சத்து எல்லாமே நம்ம கிடைக்கும். ஆனா அது ஆல்கஹாலிக் கண்டென்ட் ஃபெர்மெண்டேஷன் ஆகி ஆல்கஹாலிக் கண்டென்ட் ஆகும் பொழுது அதுல இருக்கிற ப்ரோபயோட்டிக் தன்மை குறைகின்றது, விட்டமின் பி ஆன சத்துக்கள் குறையப்படுகின்றது, அயன், கால்சியம் மாதிரி சத்துக்கள் அந்த அதிக அளவுல இல்லாம இருக்கு. அது அப்படி என்ன ஆகுதுன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு அது போதைப் பொருளா மாறும்போது அது முழுக்க முழுக்க போதைப் பொருள் ஆகிருது. இதே நேரத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் அனுமதி கொடுத்தாங்கன்னா அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸும் நிறைய பேரும் அதை கள்ளச்சாராயமா மாத்துறாங்க. ஸ்பிரிட்டு, மெத்தனால் மாதிரியான சப்ஸ்டன்ஸ் அதில் கலந்து நிறைய உயிராபத்துகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் அதை தடை பண்ணியிருக்காங்க. டாஸ்மாக் காண்டியும் தான் தடை பண்ணியிருக்காங்கன்றது ஒரு கூற்று. ஆனால் முக்கியமான கூற்று என்னன்னா இதுக்காண்டியும் தடை பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட பழங்காலத்தில் நிறைய பேர் தமிழர்கள்லாம் அதை குடிச்சது உண்மைதான். ஆனால் அவங்க எப்படி குடிச்சிருக்காங்கன்னா கல் உருவாகின உடனே அந்த 1 மணி நேரத்தில் குடிச்சிருக்காங்க. அது நல்ல உணவு. ஆனால் அது போதையாக மாறும்போது அது போதைப் பொருள். இதே இது நான் நிறைய வரலாறு பார்க்கும்போது குரான்லையும் எடுத்து பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் குரானை ஏற்றுக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தா குரான் அது தவறுன்னு குரான்லையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது கல்லுன்றது தவறானது. அதே மாதிரி சீமான் அவர்கள் போராட்டம் பண்றாருன்னா டாஸ்மாக்கை ஒழிக்கிறதுக்காண்டி அவர் போராட்டம் பண்ணலாம். கல்லு கொண்டு வரணும்னு நினைச்சு போராட்டம் பண்றது தவறு. இதை யாரும் ஆதரிக்க கூடாதுன்னு சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி கவர்மெண்ட் டாஸ்மாக் தெரிஞ்சே காசுக்காண்டி மக்களை நிறைய பேர் கொல்ற மாதிரியான ஒரு விஷயங்களை மக்களுக்கு கொடுக்கறது மிகப்பெரிய தவறு. டாஸ்மாக்கும் இருக்கக்கூடாது, கல்லு வரக்கூடாது. இதுதான் ஃபைனல் டிபேட்.